இனிமே சிங்கத்துக்கு வேட்டையாட முடியாது, அதுக்கு வயசாயிடுச்சு, சிங்கம் என்னைக்குமே நடிப்பெழி போச்சுன்னா அது பாயறதுக்காக தான். ஒருவேளை இனிமே திரிஷா நடிக்க மாட்டாங்களா? 10 படத்தை ஒரே நேரத்துல கமிட் பண்ணி பிளாப் ஆகிறத விட தமிழ் சினிமாவோட எவர்கிரீன் நாயகி, தென்னிந்தியாவோட கனவு கண்ணின்னு சொல்லக்கூடிய திரிஷா கடந்த 20 வருஷமா பல ஏற்ற இறக்கங்களை சந்திச்சாலும் பல ஹிட்டுகளை கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கும் ரசிகர் இதயத்துல ஒரு சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருக்கிறதுல நம்ம திரிஷா என்னைக்குமே நம்பர் 1 தாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல கடந்த 3 மாசமா ஒரு படத்துல கூட திரிஷா அவர்கள் கமிட் ஆகலன்னு கோலிவுட் வட்டாரத்துல செய்திகள் தீயா பரவிட்டு இருக்குங்க. எதுக்காக அவர் புது படத்துல கமிட் ஆகல, ஒருவேளை இனிமே திரிஷா நடிக்க மாட்டாங்களா அப்படிங்கிறத ஒரு குட்டி கதையோட பார்ப்போம் வாங்க. ஒரு காட்டுல ஒரு சிங்கம் இருந்துச்சான். அந்த சிங்கம் அந்த காட்டுக்கு ராஜாவா இருந்துதான். ஆனா அந்த சிங்கம் தன்னோட குகைக்கு போய் சில நாட்களா எந்த மிருகத்தையும் வேட்டையாடாம படுத்தே கிடந்துதான். இதை பார்த்த நரி மற்ற மிருகங்கள்ட்டெல்லாம் போய் இனிமே சிங்கத்துக்கு வேட்டையாட முடியாது, அதுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சான். அந்த செய்தி சிங்கத்தோட காதலையும் விழுந்துதான். இதை கேட்ட அந்த சிங்கம் எதுவுமே செய்யாம அமைதியா படுத்துருந்துச்சான். ஒரு சில நாள் கழிச்சு ஒரு மானை வேட்டையாட நரி துரத்திக்கிட்டே போச்சான். அப்ப மானை பிடிக்க முடியாம அந்த நரி இங்கும் அங்கும் உலாவிட்டே இருந்துச்சான். இதை பார்த்த சிங்கம் கூண்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து ஒற்றே அடியில அந்த மானை காலி பண்ணி வேட்டையாடிச்சான். அதை பார்த்த நரி ஷாக் ஆகி அப்படியே நின்னுதான். நான் வயசாகி உள்ள படுக்கல, சரியான வேட்டைக்காக தான் காத்திருந்தேன். சிங்கம் என்னைக்குமே நடிப்பெழி போச்சுன்னா அது பாயறதுக்காக தான். என்ன புரியுதா நரி அப்படின்னு சொல்லிச்சான். அந்த சிங்கத்தை போலதான் நம்ம திரிஷா அவர்கள் முதல் படமான மௌனம் பேசியதுல இருந்து லியோ வரைக்கும் பல விமர்சனங்களை கேட்டாலும் 96ல ஜானுவாவும் பொன்னியின் செல்வன்ல குந்தவையாவும் ஆக்ட் பண்ணி எல்லாரும் வாயடைக்கவும் செஞ்சாங்க. ஆனா 3 மாசமா அவங்க எந்த படத்துலயும் கமிட் ஆகிறதுக்கு காரணம் அவங்க அந்த சிங்கத்தை போலவே நல்ல படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 10 படத்தை ஒரே நேரத்துல கமிட் பண்ணி பிளாப் ஆகிறத விட பொறுமையா வெயிட் பண்ணி ஒரு நல்ல ஹிட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்றாங்க. அதனால நம்ம திரிஷா ரசிகர்களுக்கு ஒரு மாசான அப்டேட் கண்டிப்பா வரும். சோ திரிஷா ரசிகர்கள் எல்லாரும் பொறுமையா காத்திருந்தா சிங்கம் எப்படி மான டக்குன்னு வந்து வேட்டையடிச்சோ அதை போல டைம் பார்த்து கதையை செலக்ட் பண்ணி ஒரு பெரிய கம்பேக் நம்ம திரிஷா கொடுப்பாங்க. அதனால திறமையோட பொறுமை இருந்தா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது உறுதிங்க. திரிஷா அவர்கள் நடிச்ச படத்திலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்னங்கிறத கமெண்ட்ல பண்ணுங்க. இதை போல சினிமா நியூஸ் நீங்க டெய்லி பார்க்கணும்னா குட்டி ஸ்டோரி தவசி பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ.